மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பது என்பது ஒரு விஷயத்தில் நிலைத்திருப்பது. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு கொள்கையாக இருக்கலாம், ஒரு வேலையாக இருக்கலாம், ஒரு தொழிலாக இருக்கலாம், ஒரு நிலைப்பாடாக இருக்கலாம். எந்த விஷயத்தில் நிலைத்திருப்பது என்பது கஷ்டம்தான். அநேகர் நிலைத்திருப்பதில்லை. ஒரு உறவாக இருக்கலாம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். என்ன பிரச்சனை? நிலைத்திருப்பதற்கு நீங்கள் பகைக்கப்படுவீர்கள். மற்றவங்க நம்மளை பகைக்கும்போது ஏன் இந்த பகையை நம்ம சம்பாதிக்கணும், எதுக்கு இந்த பகை என்று நிச்சயமாய் சோர்வு வந்துடும். இப்போ எலியாவே ஏசபேல் சொன்னா, உன்னை கொல்லாமல் விடமாட்டேன்னு சவால் விட்டா. இந்த நாட்டினுடைய அரசனையே தன் கைப்பாவையாய் வைத்திருந்த ஒரு வல்லமை பொருந்திய ஒரு அரசி. அவன் நினைச்சான், போயும் ஒரு பெண் கையிலையா சாகணும், ஒரு விக்கிரகாராதனக்காரி கையிலையா சாகணும். சோர்ந்துட்டான். சோர்ந்த 3 வருஷம் சிங்கம் மாதிரி இருந்தான். கெரித் ஆற்று பக்கத்தில் இருந்தான், மறைந்திருந்தான். சாரிபாத் விதவை வீட்டில் தங்கி இருந்தான். 3 வருஷம் சிங்கம் மாதிரி நிமிர்ந்து இருந்தான். இப்போ யெகோவா தான் தெய்வம்னு நிரூபித்து, அக்கினியை இறக்கி நிரூபித்து, மழையை கொண்டு வந்து விக்கிரக ஆராதனைக்கு தூண்டுகிற தீர்க்கதரிசிகளை எல்லாம் அழித்து மழையை இறக்கி உழவு செய்த பிறகு இனி அவன் என்ன நினைச்சா, இனி யாரும் நம்மளை பகைக்க மாட்டாங்க, நம்ம வானத்திலேருந்தே அக்கினியை இறக்கிட்டோம், 3 வருஷம் இல்லாத மழையை கொண்டு வந்துட்டோம், இனி எல்லாம் யாரும் நம்மை பகைக்க மாட்டாங்கன்ற ஒரு மனப்பான்மைக்குள்ள வந்துட்டான். ஆனால் அப்போ பார்த்து அந்த நாட்டின் அரசி சொல்றா, உன்னை கொல்லாம விட மாட்டான்டா. அப்பதான் சோர்ந்துட்டான். என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னா, ஏன்னா சோர்ந்து போயிட்டான். என்னையா 3 வருஷம் பகை, பரவாயில்ல, எல்லாம் பகையெல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டா, மறுபடியும் புதுசாக ஒரு பகை முளைச்சி நிற்குது. அடப்போயா, என்னை எடுத்துக்கொள்ளுன்னு ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். சிலர் வேண்டாம் ஆண்டவரே, உம்ம சகவாசமே நமக்கு வேண்டாம், வாழ்க்கை முழுசும், வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலகட்டம் பகை வருகிறது அப்படின்னு இல்லாமல் வாழ்க்கையே பகையே தான் அப்படின்னா என்னையா அது, சகவாசமே வேண்டாயா, ஆளை விடுங்கயா என்று ஆண்டவரை விட்டு போகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். ஆனால் இவனுக்கு ஆண்டவரை விட்டு போக மனசு இல்லை. நான் ஆண்டவரை விட்டு போக மாட்டேன், இந்த உலகத்தை விட்டு போயிடுறேன், இந்த உலகத்தில் இருந்தால் தானே பகை. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவன் என்பது அப்படிதான். அது நிலைத்திருப்பதற்கு பல சவால்கள் வரும், பல எதிர்ப்புகள், பல புயல்கள். அதையும் மீறி ஒருத்தன் நிலைத்து நிற்கிறான். ஆண்டவரை என்னை எடுத்துக்கொள்ளணும்னா ஆண்டவரை உடனே எடுத்துக்கொண்டுற மாட்டார். எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருக்கான், யோனா ஜெபம் பண்ணியிருக்கான், மோசே ஜெபம் பண்ணியிருக்கிறான். ஆண்டவர் அதுக்காக எடுத்துக்கொண்டுற மாட்டார். எலியாவை பார்த்து சொன்னார், நீ பண்ண வேண்டிய தூரம் பிரயாணம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம்னு சொன்னார். சும்மா அவ்வளோ ஈஸியாலாம் பரலோகம் வந்துட முடியாதுப்பா, அவ்வளோ ஈஸியாலாம் இந்த உலகத்தை விட்டு வந்துட முடியாது. சாவது ஒன்றும் ஈஸி கிடையாது. அதனால் நீ இருந்து எனக்காக வாழு, எனக்காக செயல்படுன்னு வேலை கொடுத்தாரு எலியாவுக்கு. அந்த மாதிரி என்ன வந்தாலும் நிலைத்திருப்போம். அது பகையோ அல்லது அன்போ வாழ்வோ தாழ்வோ, பெரிய லிஸ்டே போடுறான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில்.
பவுல் நன்மையோ தீமையோ எதுவாக இருந்தாலும் உம்முடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்று நிச்சயித்திருக்கிறேன். தேவதூதர்களோ வருங்காலமோ உம்முடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஒன்று ஆண்டவருக்காக வாழுவேன், இல்லை ஆண்டவருக்காக சாவேன் என்கிற அந்த உறுதி, அந்த வைராக்கியம் அது இருக்குமானால் நாம் நித்திய ராஜ்யத்தை சுதந்தரிப்போம், அக்கினி கடலில் இருந்து ரட்சிக்கப்படுவோம். ஆமென்.